வெளிப்படையான புதுமைகள் நடக்கும் பொழுது அதை தேடி நம்ம ஓடி சென்று அதை பார்க்கக்கூடியதாகவும் வியப்பாக அதை பார்த்து நாம் நம்பிக்கை அடையக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் பொழுது நடக்கக்கூடிய புதுமையே மிகப்பெரிய மகத்தான புதுமை. இப்படி ஒரு மாற்றம் நிகழக்கூடியது இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வந்து ஒரு திருப்பலியை நிறைவேற்றுகின்றார் அப்படின்றது மிகப்பெரிய புதுமையாக இருக்கிறது. அதனால கண்ணுக்கு தெரியக்கூடிய புதுமைகளை மட்டும் நம்ம நம்பி அதை தேடி ஓடுபவர்களாக இல்லாமல் மாறாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நடக்கக்கூடியது கடவுளுடைய மிகப்பெரிய புதுமையாக இருக்கிறது அப்படின்றத நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும். அதனால திருப்பலியின் பொழுது எனக்கு இந்த சாமியார் வந்தால் தான் நான் பூசையை பார்ப்பேன், இந்த சாமியார் வந்தால் நல்லா இருக்காது, போர் அடிக்கும், இவர் ரொம்ப பேசுவார் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துட்டு ஒவ்வொரு திருப்பலியும் நிறைவேற்றக்கூடியது இயேசு கிறிஸ்துவே அப்படின்றத முழுமையாக நம்ம உணர்ந்து திருப்பலிக்கு உள்ள முக்கியத்துவத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். அதே மாதிரி ஒவ்வொரு திருப்பலியும் நம்ம கவனத்தோடும் பக்தியோடும் போய் பங்கெடுப்போம். இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கக்கூடிய உறவை நாம் புதுப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதில் நாம் இணைகிறோம் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்குவோம். கீழே இருக்க ப்ளே பட்டன் அழுத்தி முழு காணொலியும் மறக்காம பாருங்க. வலன் வ்ளாக்ஸ், இறை ஒளியை தேடி.